ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகள் சரணம். என்னோடய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி. என்னோடய சேனலில் பொது பரிகாரங்கள், சக்தி மிகுந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது, இன்றைக்கி திங்கட்கிழமை, வளர்பிறையில் வரக்கூடிய சோமவாரம். இந்த நாளில் நம்மளை தொடர்ந்து வரக்கூடிய கர்மா கல்யாணம், தொடர்ந்து வரக்கூடிய கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் செய்ய வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயம், அந்த ஆலயத்துக்கு திங்கட்கிழமை நீங்கள் காலையில் குளித்து முடித்ததுக்கப்புறம் பில்வ இலைகள் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு போகும்பொழுது அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் சர்க்கரை கலந்துக்குங்க. இதையும் எடுத்துக்கிட்டு நீங்கள் போகலாம். போய் கோயிலே உட்காந்து ஒரு விளக்கு ஏற்றுங்க. சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் முடித்ததுக்கப்புறம் வில்வ இலையால் அர்ச்சனை செய்ய கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் கோவிலையே உட்காந்து இந்த பதிவில் நான் கொடுத்துருக்கக்கூடிய அற்புதமான சிவ மந்திரத்தை எண்ணிக்கே இல்லாமல் சொல்லுங்கள். எங்களை தொடர்ந்து வரக்கூடிய பாவங்கள் தீரணும், தெரிந்தும் தெரியாமல் செய்த கர்மா கழியணும், எங்கள் குடும்பம் நல்ல 4 பேருக்கு முன்னாடி தலை தோங்கி வளரணும், எங்கள் வம்சம் பெருகணும் அப்படின்னு சொல்லி மனசார நீங்கள் நினைக்கிறது அத்தனையும் வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லி முடித்ததுக்கப்புறம் உங்கள் கையில் வச்சுருக்கக்கூடிய அரிசி பொடி வச்சுருக்கீங்கல்ல, அதை அந்த கோவிலுடைய தலைவிரிச்ச மரம் இருக்கும் எல்லா கோயிலையும், அந்த மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய எறும்புகளுக்கு உணவாக கொடுத்துட்டு நீங்கள் வரலாங்க. இது தொடர்ந்து கோவில் பக்கத்தில் இருந்தது அப்படின்னாங்க தினந்தோறும் கூட இந்த வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லை அப்படிங்கிறவங்க வாரந்தோறும் திங்கட்கிழமையில் செஞ்சுக்கிட்டே வாங்க. அற்புதமான வழிபாடு செஞ்சு தான் பாருங்கள். அந்த மந்திரம் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேங்க, எடுத்துக்கோங்க. நன்றி. நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம்.